பிப்ரவரி மாத ஆசீர்வாத ஜெபம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அன்பு நேயர்களே, இந்த புதிய பிப்ரவரி மாதத்திற்குள் நம்மை பாதுகாப்பாக வழிநடத்தி வந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இம்மாதம் முழுவதும் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் கைகளின் கிரியைகளெல்லாம் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோமாக. எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, இந்த புதிய பிப்ரவரி மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்தீர். இந்த புதிய மாதத்தில் உம்முடைய விசேஷித்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் இறங்குவதாக. ஆண்டவரே, இம்மாதத்தில் நாங்கள் தொடுகிற வேலைகள் யாவையும் ஆசீர்வதியும். எங்கள் கைகளின் பிரயாசங்களுக்கு பலன் தருவீராக. தடைகள் யாவும் நீங்கி புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும். பலவீனமாய் இருப்பவர்களுக்கு சுகத்தையும் கவலையில் இருப்பவர்களுக்கு ஆறுதலையும் கட்டளையிடுவீராக. நீர் எங்களோடு இருந்து இம்மாதம் முழுவதும் எங்களை செழிப்பாக வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமீன். இந்த புதிய மாதத்திற்குள் நாம் பிரவேசிக்கும் போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன். இந்த ஜெபம் உங்கள் வாழ்விற்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம்.